மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உங்கள் எல்லார்கிட்டேயும் ஒரு கேள்வி. உங்ககிட்ட உள்ளதிலேயே மிக விலை உயர்ந்த, விலை மதிப்பே இல்லாத, விலை மதிப்பிட முடியாத பொருள் என்ன? இந்த கேள்வியை நிறைய பேர்கிட்ட நான் கேட்கும்போது அவங்க என்கிட்ட சொல்லக்கூடிய முதல் பதில் என்ன தெரியுமா? வீடுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, விலை உயர்ந்த கார் வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, சார் கோல்டு நிறைய வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர் தோட்டங்களை பற்றியும் சொந்த பந்தங்களை பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உங்ககிட்ட உள்ளதிலேயே விலை மதிப்பிடவே முடியாத, எத்தனை கோடி 1000 கோடி கொடுத்தாலும் நமக்கு கிடைக்காத ஒரு பெரிய சொத்து எது தெரியுமா? நம்முடைய இதயம் தாங்க. எனக்கு இந்த இதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உறுப்பு நாம் பிறப்பதற்கு முன்பு இருந்தே, நம்மலாம் வயத்தில் முதல்ல உருவாகணும்னா 3வது மாதம் ஒரு ஸ்கேன் ஒன்று இருக்கும். அந்த ஸ்கேனில் முதல்ல என்ன தெரியுமா செக் பண்ணுவாங்க? ஹார்ட் பீட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த கருவியுடைய ஹார்ட் பீட் சரியாக இல்லை, முறையாக இல்லை, சீராக இல்லை அப்படின்னா மருத்துவரே கருவை அழித்து விடும்படி பரிந்துரை செய்வதை நீங்கள் பார்க்கலாம். எம்டிபின்னு சொல்லுவோம், மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவோம். வளர்ச்சி இல்லை, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம், அதனால் பார்த்துக்குங்க அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் கொடுக்கப்படுவதை பார்க்கலாம். இப்போ இந்த இதயம் அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு உறுப்பாக நம்மில் யாராவது ஒருவராவது அந்த இதயத்திற்கு தேவையான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி தான், இல்லைங்களா? இதயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சமூகமாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கு இத்தனை குடிகாரர்களும், இத்தனை ஹோட்டல்களும், இத்தனை பதப்படுத்தப்பட்ட உணவுகளை வாங்கி சாப்பிடக்கூடிய வெகுஜனமும் இங்கே இருக்குமான்னு கேட்டால் கேள்விக்குறி தானே. அதே போல் உங்கள் எல்லார்கிட்டையும் இன்னொரு கேள்வி. எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க 30 வயசுக்கு மேலே இருக்கீங்க? இந்த 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நீங்கள் லாஸ்ட்டு 5 வருஷத்தில் இந்த கோவிட் பெருந்தொற்று வந்த பிறகு உங்கள் வயதை ஒத்து இருக்கக்கூடிய எத்தனை பேரை இதய நோயினாலோ அல்லது மாரடைப்பாலோ இழந்திருக்கிறீங்க? இந்த கேள்விகள் ஏன் ரொம்ப ஷார்ப்பாக நான் கேட்குறேன் தெரியுமா? அடுத்தவருக்கு வரக்கூடிய ஒரு நோய், உதாரணத்துக்கு சொல்லணுன்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், ஒரே வேலை, ஒரே மாதிரி உணவு, ஒரே குடிப்பழக்கம், ஒரே புகைப்பழக்கம் எல்லாமே வச்சுருக்கோம். உடற்பயிற்சியில் அதிகமான கவனம் கிடையாது. ஆனால் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வருது, எனக்கு ஹார்ட் அட்டாக் வரல அப்படின்னும் போது நான் சுதாரித்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா? அடுத்தவருக்கு அந்த நோய் ஏற்படும் போது எனக்கு அந்த நோய் ஏற்படுமா ஏற்படாதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதோடைய உண்மையான விஷயம் என்னென்னா, 30 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு மிக அதிகமான மாரடைப்பு நோயினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 2019ஆம் வருடம் உலகத்தில் இருக்கக்கூடிய இதய மருத்துவ சிறப்பு நிபுணர்களுடைய மாநாடு நடந்தபோது 65 வயதுக்கு மேலே எவ்வாறு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும், ஒவ்வொரு அரசும் மக்களுடைய வயதாகி கொண்டிருப்பவர்களுடைய இதயத்தை காப்பதற்கு என்ன மாதிரி விழிப்புணர்வுகள்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு விவாதித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிறைய செமினார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கடந்த வருடங்களில் நான் பார்க்குறேன். 30 வயது, 35 வயது, 45 வயது, மெனோபாஸ்க்கு பின்னாடி பெண்கள் எப்படி இதயத்தை பார்க்கணும், மெனோபாஸ்க்கு பிறகு முன்னாடி என்ன செய்யணும், இந்த மாதிரி நிறைய விவாதங்கள் வருவதை பார்த்தோம். அப்போ தான் ஒரு பெரிய உண்மை புரிந்தது. என்ன தெரியுமா? இன்றைக்கு சராசரியாக இதய நோய் வருவதற்கான வயது 65 கிடையாது, 35 தான். இன்றைக்கு இந்த வீடியோ, இதோடைய தலைப்பே பார்த்தீங்கன்னா, 35 வயதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனும், ஒவ்வொரு இளம்பெண்ணும் அவர்களுடைய இதயத்தை பாதுகாத்து இதய நோயற்ற ஒரு பெருவாழ்வு, ஆரோக்கிய வாழ்வு வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம விவாதிக்கப்படும். ஏன்னா நம்மில் நிறைய பேர் 35 வயதில் நம் கூட படித்த அல்லது நம் கூட பிறந்த ஒருவருக்கு ஏற்பட்ட இதய நோய், அவருக்கு குடிப்பழக்கம் இருந்தது, அவருக்கு புகைப்பழக்கம் இருந்தது அப்படிங்கிற அளவில் மட்டும் நாம் நினைத்து விட்டு விடுகிறோமே தவிர, நாமும் அதே போல ஒரு அபாயத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை புரிந்து கொள்ளாத ஒரு சமூகமாக இருக்கிறதுனால தான் புயல் ஏற்படுவது போல, வெள்ளம் ஏற்படுவது போல,
விபத்துகள் ஏற்படுவது போல நம் குடும்பத்தில் நிறைய பேர் இன்றைக்கு இதய நோயினால் திடீரென்று பீடிக்கப்பட்டு சில நேரங்களில் அவர்களை காப்பாற்றக்கூட முடியாத ஒரு அவலம் ஏற்படுவதை பார்க்கிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் எல்லாரும் இந்த வீடியோவை ஒரு பேப்பர் பேனா எடுத்து வச்சு நான் சொல்லக்கூடிய 10 விஷயங்களை செய்யறதுக்கு தயாராகணும். ஏன்னா இந்த 10 விஷயங்கள் உங்களுக்காக மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் குடும்பத்திற்காக மட்டுமல்ல, நம் உறவு, நம் தோழர்கள்னு சொல்லி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைவர்களுக்காகவும் தான். ஏன்னா இன்றைக்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சி மருந்தில்லாத முயற்சி, விலையில்லாத முயற்சி. ஆனால் இதய நோயுடைய அபாயத்திலிருந்தும் இதய நோயினால் ஏற்படுகின்ற உயிரிழப்பிலிருந்தும் நம்மை காப்பாற்றக்கூடிய அந்த முயற்சி, அதற்கான 10 வழிகளை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த 10 வழிகளை முறையாக உங்களால் பின்பற்ற முடியும்னா நான் எழுதியே கொடுக்குறேன். உங்களுக்கு இதய நோயோ இதய பாதிப்புகளோ ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக 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 குறைவு. விதிவசத்தால் கர்ம பயன்களால் வேண்டுமானால் இதய நோய் ஏற்படலாமே தவிர அதர்வைஸ் உங்களுக்கு இதய நோய் ஏற்படுவதற்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. என்ன 10 விஷயங்கள்? முதல் விஷயம், பசித்து புசி. இந்த இதய நோய் ஏற்படுவதற்கான காரணங்களாக நிறைய ஆராய்ச்சிகள், நிறைய கலாச்சாரங்கள், நிறைய வகையான நாடுகளில் மக்களுக்கு ஏன் இதய நோய் ஏற்படுகிறதுன்னு நிறைய டேட்டா அனாலிட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய குணாதிசயம், உணவு முறைகள், வாழ்வியல் முறைகள், தூக்க முறைகள்ங்கிற ஆராய்ச்சி செய்து ஒரு பெரிய ஒரு புத்தகத்தையே வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 3700 பக்கம் இருக்கக்கூடிய புத்தகம். அந்த புத்தகத்தை வாங்கி படிக்க முடிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சு. இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. என்ன தெரியுமா? எந்தெந்த கலாச்சாரங்களில் உணவு அப்படிங்கிறது அல்லது எந்தெந்த அந்த இன்கம் குரூப்புன்னு சொல்லக்கூடிய வருவாயை பொறுத்து இருக்கக்கூடிய சமூகங்களில் எங்கெல்லாம் பசித்து சாப்பிடுகின்ற, உழைத்து சாப்பிடுகின்ற ஒரு கலாச்சாரம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இதய நோயுடைய தாக்கம் குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. நம்மளே ஆச்சரியப்படுவோம். கடுமையான உழைப்பு அப்படிங்கிறது இன்றைக்கு இந்த 30 வயது இருக்கக்கூடிய, 25 வயது இருக்கக்கூடிய தலைமுறையிடம் என்று காணாமல் போனதோ அன்றைக்கு தான் நம்ம சமூகத்தில் இதய நோய்கள் பெருகிவிட்டதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்போ இன்னைக்கு 50 வயதில் இருக்கக்கூடிய ஒருவரை பாருங்களேன். குறைந்தது கடைக்கு, ரேஷன் கடைக்காவது சென்று வரக்கூடிய ஒரு பழக்கம், முடிந்த அளவுக்கு நடக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கக்கூடியவர்கள் நம்மில் நிறைய பேர் வைத்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய குழந்தைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்கு கூட ஒன்று இருசக்கர வாகனம் அல்லது சைக்கிள் அல்லது கார் அல்லது எதுவுமே போகாமல் வீட்டிலிருந்து மொபைலில் ஆர்டர் பண்ணுறது, இந்த கலாச்சாரம் வந்து விட்டது. அப்போ இந்த கலாச்சாரத்துக்குள்ளே அவங்க போகும்போது அவர்களுடைய பசித்தன்மை குறைந்து போய் வேலைக்கு சாப்பிடுகின்ற ஒரு நிலை இருக்குமே தவிர பசித்து சாப்பிடுகின்ற ஒரு வரைமுறையே கிடையாது. ஸோ இதய நோய் வராமல் தடுக்க வேண்டும், இதய நோயோடு இருந்தாலும் நோயுடைய தீவிரத்தை குறைக்க வேண்டும், அல்லது இதய நோய்க்காக அறுவை சிகிச்சை செய்தாகிவிட்டது, மீண்டும் எனக்கு இதய நோய் ஏற்படக்கூடாது அப்படின்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ரொம்ப சிம்பிள், பசித்து புசி. பசிக்கிற வகையில் சாப்பிடணும். இந்த பசித்து புசிங்கிறதுல 2வது முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது, உங்களுடைய வயிற்றில் 3/4 பகுதி உணவால் நிரப்புங்க, தண்ணீரால் நிரப்புங்க. ஆனால் 1/4 பகுதி இடைவெளி கொடுங்க. பெரும்பாலும் இதய நோய் நமக்கு வந்திருக்குன்னு சொல்லக்கூடிய முதல் அறிகுறி எது தெரியுமா? வயிறு நிரம்ப நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களால் 1 மாடி படிக்கட்டு ஏற முடியாது, மூச்சு தள்ளும். 2 மாடி ஏறினா வேர்வை கொட்டும். 3 மாடி ஏறுறதுக்குள்ள மூக்கில் மூச்சு விட்டால் பத்தாதுன்னு வாயில் மூச்சு விட்டு கொண்டிருப்போம். அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும். அப்போ இதய நோய் ஏற்படுது அப்படின்ற அறிகுறிகள் நமக்கு தெரிவதற்கு முன்பே உடல் வெளிப்படுத்தக்கூடிய அசௌகரியம் எதுனா வயிறு நிரம்ப சாப்பிடுவது. அந்த வயிறு நிரம்ப சாப்பிடக்கூடிய பழக்கத்தை குறைத்து 4 இட்லி உங்களால் கம்ஃபர்டபுளாக சாப்பிட முடியும்னா 4 சாப்பிடாதீங்க, 3 சாப்பிடுங்க. இந்த 25% இடைவெளி நீங்கள் வயிற்றுக்கு கொடுப்பது உங்களுடைய ஆயுளையே 25% நீட்டிக்க வைக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு காலத்தில் உணவு அப்படிங்கிறதே கிடைக்காத அரிதான ஒரு பொருளாக இருந்தது. ஒரு 50 வருடத்திற்கு முன்பு விருந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த விருந்து போகும்போது வயிறு நிறைய விதவிதமான உணவுகளை சாப்பிடலாம்ங்கிற ஒரு காலம் இருந்தது. நாங்கள்லாம் ரொம்ப ஏழைங்க, எங்கள் வீடெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஆனால்
இன்றைக்கு விருந்து அப்படின்னு வரும்போது, நீங்க ஒரு திருமணத்திற்கு போய் ஒரு இலையாவது முழுமையாக நிரம்பி இருக்கிறதான்னு பாருங்களேன். சாப்பிட்டு முடித்து காலியாக இருக்கிறதான்னு பாருங்களேன். எல்லாத்துலயும் மிச்சம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உணவு தேவைக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு சமூகமாக நாம் மாறிய பிறகு, உணவு ஆரோக்கியத்திற்காக சாப்பிடாமல், ஆயுளுக்காக சாப்பிடாமல், சாப்பிட வேண்டும்ங்கிற உந்துதலுக்காகவே நம்ம சாப்பிடுறோம். இதுவே இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு இதய நோயை உண்டாக்கி விடுகிறது. ஸோ 2வது நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு பசித்து புசி. அந்த பசித்து புசியில பாயிண்ட் 1 அப்படிங்கிறது பசிச்சு சாப்பிடணும். 2வது அளவா சாப்பிடணும். 3வது மென்று சாப்பிடணும். இந்த மென்று சாப்பிட்றதுக்குடைய தேவையை நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். எனக்கு சில நேரங்கள்ல நம்ம யோசிப்போம், அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு தானே இதய நோய் வரும். சைவம் சாப்பிட்றவங்களுக்கு வராது அப்படிம்போம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? இன்னைக்கு சைவம் சாப்பிடுபவர்களுக்கு தான் அதிகமாக இதய நோய் வருகிறது. சர்ப்ரைசிங்கா இருக்குல்ல? ஆனா உண்மை அதுதான். என்ன காரணம் தெரியுமா? இன்னைக்கு நெறைய பேர் இன்றைக்கு அந்த சைவம் சாப்பிடும்போது உணவை மென்று சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கமே இல்லாமல் இருக்காங்க. ஆனா அசைவம் சாப்பிடுபவர்களை பாருங்களேன், அவங்க சாப்பிட்ற இறைச்சியை அவங்க அப்படியே முழுங்க முடியாது. அவங்க நல்லா மென்று 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 சாப்பிட்றாங்க. அப்ப அந்த மென்று சாப்பிடக்கூடிய குணமே உங்களுக்கு இதய நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பை குறைக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு ஒரு உண்மை. ஸோ இந்த 3 விஷயங்கள் நம்ம பார்க்கணும். பசித்து புசி, அளவோடு புசி, மென்று சாப்பிடு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் திங் நம்ம பண்ண வேண்டியது. 2வது, இன்றைக்கு இதய நோய் ஏற்படாமல் இருக்க வேண்டும் அப்படின்னா, நேர்பட நடை. நேர்பட நடை. அதாவது நான் வாக்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை காதில் வச்சுக்கிட்டு அப்படியே பேசிகிட்டே போகிறது, ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போகிறது, இதெல்லாம் நடைப்பயிற்சியே கிடையாது. நான் என்னுடைய சர்க்கரை நோய் சார்ந்த வீடியோ வரும்போது கூட உங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். உடல் எடை குறையணுமா, சர்க்கரை நோய் கட்டுப்படணுமா, தைராய்டு நோய் குணமாகணுமா, மாதவிலக்கு நோய் சீராகணுமா, ஆண்மைத்தன்மையோடு நல்லா இருக்கணுமா, நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? 5000 அடி நடக்கணும். 5000 ஸ்டெப்ஸ் நடக்கணும். இந்த 5000 ஸ்டெப்ஸ்ன்னு நான் சொல்கிறது, நீங்கள் காலையிலேயே 5000 நடக்கணும், சாயந்தரமே 5000 நடக்கணும்னு நான் சொல்லலை. ஒரு நாளைக்கு 5000 அடி நீங்கள் நடக்க வேண்டும். அவ்வளவுதான் எனக்கு தேவை. இந்த 5000 அடி நீங்கள் நடக்கும்போது என்ன ஆகும்? உங்களுடைய இரத்த நாளங்கள் விரிய ஆரம்பிக்கும். இரத்த ஓட்டங்கள் சீராக ஆரம்பிக்கும். தினசரி நீங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போது ஸ்டாமினா அப்படின்னு சொல்லக்கூடிய இதய பலம், ஆன்ம பலம் அதிகரிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த இதய பலமும் ஆன்ம பலமும் அதிகரிக்கும் போது உங்களுக்கு இதய நோய் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கிறத பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு இதய நோய் வராமல் தடுக்க வேண்டும்னா 5000 அடி நடந்தால் போதும். இன்னைக்கு யாரெல்லாம் 5000 ஸ்டெப் தெரிஞ்சோ தெரியாமலோ வேலை நிமித்தமாகவோ சாதாரணமாகவோ நடக்கின்ற ஒரே ஒரு பழக்கத்தை வைத்து பாருங்க, உங்களுடைய இதய நோய் வருவதற்கான காரணின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கோர் மிக குறைவாக இருக்கிறத பார்க்க முடியும். இன்றைக்கெலாம் நிறைய ஆப் வந்துருச்சு. நீங்கள் சாப்பிட்றது, உங்கள் வயசு, உங்கள் வேலை, நீங்கள் எவ்வளோ ஸ்டெப் நடக்கிறீங்க, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணாலே உங்களோட ஹார்ட் ரிஸ்க் ஸ்கோர்னு ஒன்று வந்துடும். இதய நோய் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புக்கான வழிகள் அல்லது அந்த பர்சன்டேஜ் அப்படின்னு ஒன்று வரும். அதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு ரிஸ்கில் இருக்குமா இல்லையா அப்படின்னு. ஸோ அந்த வகையில் 5000 ஸ்டெப் வாக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வது ரொம்ப முக்கியமானது பிராணாயாம பயிற்சிகள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம உடல் உருவாக்கக்கூடிய பிராணசக்தி அப்படிங்கிறது நாம் எடுக்கக்கூடிய மூச்சு, உண்ணக்கூடிய உணவு, பிரபஞ்சத்திலிருந்து நாம் எடுக்கக்கூடிய அந்த பிராணசக்தி. இந்த 3 விஷயம் ஒன்றாக சேரும்போது உடல் உருவாக்கக்கூடிய சக்திக்கு தான் பிராணன்னு பேரே தவிர, பிராணங்கிறது மூச்சு கிடையாது. பிராணாயாமம் அப்படின்னு சொல்கிறது என்ன? இந்த பிராணசக்தியை அதிகரிப்பதற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஒன்றாகத்தான் பிராணாயாமத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ பிராணாயாமம் முறையாக நடக்கிறது அப்படின்னா, உங்களுடைய உடல் முழுவதும் இருக்கக்கூடிய வியாபித்து இருக்கக்கூடிய ஆக்சிஜனேஷன் சொல்லக்கூடிய பிராணசக்தி உடலில் இருக்கக்கூடிய அனைத்து திசுக்களுக்கும் கிடைக்கும்போது திசுக்கள் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், சிரமமற்று இருக்கும். அப்போ நம்முடைய ஆயுட்காலம் அதிகமாகிறத நம்ம பார்க்க முடியும். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய திசுக்களுக்கு தேவையான பிராணசக்தி குறைந்து விடக்கூடிய நிலை மாறிப்போய் திசுக்களுக்கு தேவையான பிராணசக்தி அபிரிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் போது அப்போ ஏன் நமக்கு இதய நோய் வரப்போகுது? நம்முடைய இயக்கமே சீராக இருப்பதை நம்ம பார்க்க முடியும். 4வது, இன்றைக்கு எவ்வாறு
இந்த தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு மருந்தாக இருக்கிறது அப்படிங்கிறத பெரும்பாலும் புரிந்து கொள்ளாத ஒரு சமூகமாக நம்ம இருக்கோம். இன்றைக்கு தூக்கம் இன்றைக்கு விலை கொடுத்து வாங்கக்கூடிய வகையில தான் தூக்கம் இன்னைக்கு நம்மளில் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம். யோசிப்போம், விலை கொடுத்து வாங்குறோமா? ஆமாங்க. தூக்க மாத்திரையிட்டு தூங்கக்கூடிய ஒரு சமூகமாக இன்றைக்கு நம்ம மாறியிருக்கோம். நிறைய ஆராய்ச்சிகள் இன்னைக்கு சொல்லுது, 10 மணிக்கு நீங்க தூங்க போறதுக்கும் 12 மணிக்கு நீங்க தூங்க போறதுக்கும் உங்க உடம்புல ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? உங்க மூளையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? உங்க உடம்புடைய இயக்கத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? இது ஒரு கலாச்சாரமாக நீங்கள் மாற்றும்போது, நீண்ட கால கலாச்சாரமாக நீங்கள் மாற்றும்போது, உங்களுடைய அந்த நிலையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், இந்த தொடர் மாற்றங்கள் எவ்வாறு உங்களுக்கு நிறைய நோய்களை உருவாக்குகிறது, ஏன் புற்றுநோயை கூட உருவாக்குகிறது அப்படிங்கிற ஒரு வரைமுறை, ஒரு பேத்தோஜெனிசிஸை பார்க்கும்போது நமக்கே தலை சுற்றல் ஏற்பட்டு விடுகிறது. இன்றைக்கு யாரெல்லாம் குறைந்தது 10 மணிக்கு கட்டிலுக்கு போய் தூங்கி காலை 5 மணிக்கு எழுந்து கொள்கின்ற பழக்கத்தை வைத்துக் கொள்கிறோமோ, நமக்கு இதய நோய் வருகின்ற வாய்ப்பு அப்படிங்கிறது மிக மிக குறைவு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த 30 வயது 35 வயது இளைஞர்கள் கிட்ட நான் அதை சொல்கிறேன் தெரியுமா? இன்றைக்கெல்லாம் காலையில் 6 மணிக்கு வேலைக்கு போயிட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு வந்து குளிச்சு சாப்பிட்டு முடிச்சு டிவி பார்க்குறது அல்லது மொபைல் பார்க்குறது அல்லது டிவி பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் 2 மணி நேரம் மொபைல் பார்த்து 12 மணிக்கு 1 மணிக்கு தூங்கக்கூடிய வழக்கம் தான் இன்றைக்கி நம்மில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய வழக்கம். ஆனால் இந்த வழக்கம் தான் நம்மை ஒரு மிகப்பெரிய இதய நோயாளியாகவோ அல்லது இதய நோயினால் நம்மளுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடியதாகவோ இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம உடம்பில் ஏற்படுத்துவதற்கான சக்தி தூக்கமின்மைன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பழக்கத்திற்கு உண்டு. குடிப்பழக்கம் எவ்வளவு மோசமானதோ, புகைப்பழக்கம் எவ்வளவு மோசமானதோ, போதை பழக்கங்கள் எவ்வளவு மோசமானதோ, அதை விட மோசமானது எதுனா இந்த தூக்கமின்மையால் அவதிப்படுவது அல்லது தூக்கம் வருகின்ற நேரத்தில் தூங்காமல் இருக்கக்கூடிய பழக்கம். எவ்வாறு இரவு தூக்கம் இல்லாமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய நோயை நமக்கு உருவாக்குகிறதோ, அதே போல பகலில் தூங்குவதும் நமக்கு நோயை உருவாக்கும். இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ 4வது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது தூக்கமின்மை மட்டும் அல்ல, இரவு முழித்திருப்பது, பகலில் தூங்குவது, இதுவே நமக்கு இதய நோய்க்கான காரணம். பகலில் தூங்கக்கூடியது அப்படிங்கிறது இரத்த துஷ்டின்னு சொல்லக்கூடிய இரத்தத்தில் இருக்கக்கூடிய உறைதல் தன்மையை அதிகப்படுத்தி நம்மை சிரமப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இன்றைக்கு யாருக்கெல்லாம் பிளட் கிளாட், ஸ்ட்ரோக் சார்ந்த நோய் வருது, உங்கள் சமூகத்தில் உங்களுடைய சர்க்கிளில் யாராவது இருக்காங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலில் டெய்லி பகலில் தூங்குவியான்னு ஒரு வார்த்தை கேளுங்களேன். அதாவது ராத்திரி தூங்காமல் பகலில் தூங்கக்கூடிய பழக்கம் உனக்கு இருக்கான்னு கேளுங்களேன். அந்த 150 பேர் உங்களுக்கு சொல்லக்கூடியது ஆமாம்ன்றதாக இருக்கிறத பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இரவு தூங்காமல் பகலில் தூங்கக்கூடிய வழக்கம் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு இதய நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். 5வது, இன்றைக்கு எவ்வாறு வாழ்வியல் முறைகள் மிக முக்கியமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்னும் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இன்னைக்கு மன அழுத்தத்திற்கான காரணிகளை குறைக்காமல் இருப்பதே இதய நோய்க்கான மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறத பார்க்குறோம். 35 வயதில் ஒரு வேளை நீங்கள் இருக்கீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா, மகிழ்ச்சியாக இருக்கீங்களான்ற ஒரு கேள்விக்கான பதில் என்ன? பெரும்பாலும் நம்ம சொல்லக்கூடியது இல்லை சார், நான் ஹாப்பியாக இல்லை, இல்லையா? அதுதான் உண்மை. இன்றைக்கு ஏன் 35 வயது இளைஞனுக்கு ஹார்ட் அட்டாக் வருது? நல்ல ஃபிட்னஸாக இருந்த கர்நாடகா நடிகர், அவருக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் உயிர் இழந்தார்? மன அழுத்தங்கள். இன்றைக்கு துரதிர்ஷ்டவசமாக மொபைல் ஃபோன் அதிகமான பிறகு உறவுகளை பார்ப்பதற்கோ, தோழர்களை பார்ப்பதற்கோ, நண்பர்களை பார்ப்பதற்கோ கூட நேரமற்று எல்லா விஷயத்தையும் தொலைபேசியில் பேச முயற்சி செய்யும்போது நாம் இருக்கக்கூடிய இடம், நம்மிடம் பேசுபவர் இருக்கக்கூடிய இடம் என்னங்கிறத ஒரு புரிதலற்று, நாம் பேசக்கூடிய மனநிலை, அவர் பேசக்கூடிய மனநிலை என்னங்கிறத புரிந்து கொள்ளாமல் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகின்ற ஒரு சூழலே இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் பெருசாக இருக்குது. ஒரு மனைவி கணவன் ஆஃபீஸ் வர்றதுக்கு லேட் ஆகுது வீட்டுக்குன்னு கூப்பிட்றாங்க. அவர் அங்கே பயங்கர டென்ஷனாக இருக்கார், பிஸியாக இருக்கார். மனைவி அவங்க வீட்டில் ஒரு டென்ஷன் அவர்கிட்ட பகிர்ந்து அது என்ன பண்ணணும்னு கேட்கறதுக்காக கூப்பிட்றாங்க. ஃபோனை எடுக்கும்போதே நான் பிஸியாக இருக்கேன் இந்த அம்மாவுக்கு சொல்ல முடியாது, அவருக்கு சுற்றி இருக்க சூழல் சொல்ல முடியாது. 2 பேரும் ஒரு 5 நிமிஷம் சண்டை போட்டு ஃபோனை வச்சுடுறாங்க. அவரால் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண முடியாது, இந்த அம்மாவால் வீட்டில் இருக்க முடியாது.
ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டா சரி. இல்லைன்னா வீட்டுக்கு வந்த உடனே அந்த மன அழுத்தம், அந்த பணி அழுத்தம், நமக்கு இருக்கக்கூடிய மனச்சுமையை பகிர்ந்து கொள்வதற்கு கூட ஒரு உறவு இல்லாத ஒரு சூழல், இது எல்லாமே நமக்கு இதய நோயை உருவாக்குது. இன்னைக்கு நிறைய ஆராய்ச்சிகள் சொல்லுது. கணவனற்று திருமணமற்று இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்றைக்கு இதய நோய் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. அதே போல மனைவி இழந்து அல்லது விவாகரத்து பெற்ற பிறகு அல்லது திருமணம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு 35லிருந்து 45 வயது வரை இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இன்றைக்கு இதய நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறைந்தபட்சம் இரத்த அழுத்தமாவது அதிகமாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த இதய நோய் ஏற்படாமல் இருக்கணும்னா மன அழுத்தத்தை குறைப்பதற்கான வழிமுறைகளை நம்ம நிச்சயமாக தேடித்தானே ஆகணும். தியானம் இன்றைக்கு இதய நோயை தீர்ப்பதற்கான மிகச்சிறந்த ஒரு கருவிங்கிறத நம்ம மறந்து போயிருக்கோம். அதுவும் ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சொல்லக்கூடிய இதய நிறைவு தியானத்துடைய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமே இதயத்தை அன்பால் நிறையச் செய்து இதய நோய்களை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நோய்களையே தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய தியானம் தான் இதய நிறைவு தியானம்னு சொல்லக்கூடிய ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். என்னுடைய வாழ்க்கையில் வரப்பிரசாதமாக எனக்கு இருந்திருக்கிறது. 2016 தான் நான் கற்றுக்கிட்டேன். இந்த 10 வருஷத்தில் என்னுடைய வாழ்க்கையை மேல் நோக்கி மட்டுமே கொண்டு செல்வதற்கான வழிமுறையை எனக்கு கற்றுக் கொடுத்த தியானம் எதுனா ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் தான். அப்போ வெறும் ஒரு தியான பயிற்சி, இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் தான் இல்லை, ஏதேனும் ஒரு தியானத்தின் மூலமாக மனதில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை குறைப்பதற்கான முயற்சிகளை நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா கூட நம்ம ஆரோக்கியமாக இருப்பது மட்டும் இல்லை, இதய நோயற்றும் நம்ம இருக்க முடியும். 6வது, இன்றைக்கு நம்முடைய மனதில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயங்கள்ல என்ன தெரியுமா? நன்றியுணர்வுன்னு சொல்லுவோம், கிராட்டிடியூடுன்னு சொல்லுவோம். நம்ம காலையில் எழுந்துக்கிறோம், எழுந்த உடனே இறைவனுக்கு நன்றி சொல்கிறோமா? கிடையாது. தண்ணீர் குடிக்கிறோம், நல்ல உணவு நமக்கு கிடைக்குது, நம்முடைய அம்மாவுக்கோ மனைவிக்கோ நன்றி சொல்கிறோமா? வேலைக்கு போகிறோம், நம்முடைய கூட வேலை செய்யக்கூடிய நம்முடைய உதவியாளர் நம்முடைய வேலைகளை சுலபமாக்குகின்ற வகையில் காலையிலிருந்து இரவு வரை நம்ம கூட இருக்கார், அவருக்கு முடியும் போது ஒரு நன்றி சொல்கிறோமா? எல்லாமே அந்த நன்றியுணர்வுன்னு சொல்லக்கூடிய அந்த கிராட்டிடியூடுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நன்பண்பு என்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இல்லாமல் போனதோ அன்றைக்கு தான் மனநோய்களும் இதய நோய்களும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சமூகமாகவே நாம் மாறியிருக்கிறோம், இல்லைங்களா? இன்றைக்கு நம்மில் நிறைய பேர் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரத்தை எண்ணி மகிழ்ச்சியாக இருப்பதை விட நாம் நினைத்த பொருட்கள் நமக்கு இன்னும் கிடைக்கவில்லையே அப்படிங்கிற துயரத்தில் இருப்பதைத்தான் இன்றைக்கு கிராட்டிடியூட் இல்லாத ஒரு சமூகமாக நம்ம இருக்கிறத பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கு நிறைய ஆராய்ச்சிகளை பார்க்குறோம். ஒரு குடும்பத்தில் பிறந்த 2 பேர், அந்த 2 பேரில் ஒருத்தர் வெற்றியாளராக இருக்கார், இன்னொருத்தர் ரொம்ப தோல்வியோடு வாழ்க்கையை மோதிக்கொண்டிருக்கிறார். இந்த வெற்றியாளருக்கும் இந்த தோல்வியுற்றிருப்பவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? அந்த கிராட்டிடியூட் தான். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சினிமா தயாரிப்பாளர்களில் ஒருத்தர், அவருக்கு கூட பிறந்தவங்க 5 பிரதர்ஸ் இருக்காங்க. இவர் பெரியவர், கீழே 5 பேர் இருக்காங்க. ஆனால் எல்லாரும் தனித்தனியாக தொழில் பண்ணிகிட்ருக்காங்க, வேறு வேறு தொழில். ஆனால் இவர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வாக்கு, செல்வம், இதில் எதுவுமே அவங்க 4 பேர்கிட்ட இருந்ததில்லை. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், அண்ணே இது எப்படிண்ணே சாத்தியம்? நீங்கள் ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கீங்க, நீங்கள் மற்றவங்களுக்கும் தொழில் வச்சு கொடுத்து அவங்க இருக்காங்க, ஆனால் உங்கள் அளவுக்கு அவங்களால ஏன் வளர முடியல அப்படின்னு கேட்கும்போது அவர் அழகாக ஒரு விஷயம் சொன்னார். நாங்கள் ஒரு 18 வயசு 19 வயசுலேயே படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போகணும் தம்பி. அப்போ எல்லாருக்கும் சம்பாதிப்போம், எல்லாருக்கும் சம்பளம் அந்த டைமில் ஒரு மாதத்துக்கு 7000 6000 கிடைக்கும். எங்கள் அம்மா வருவாங்க, டே கொஞ்சம் காசு கொடுறான்னு கேட்டால் இவங்கெல்லாம் 100 ரூபாய் 200 ரூபான்னு எடுத்து கொடுப்பாங்க. எங்கள் அம்மா என்கிட்ட டே பணம் கொடுறான்னு கேட்டால் நான் பாக்கெட்டில் 1000 இருந்தாலும் 10,000 இருந்தாலும் லட்சம் இருந்தாலும் எடுத்து கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். என் தாய்க்கு நான் காட்டக்கூடிய மரியாதை தான் என்னை இந்த அளவுக்கு வாழ வைத்திருக்கிறது அப்படின்னு ரொம்ப அழகாக அவருடைய அந்த வெற்றிக்கான காரணத்தை அவர் சுட்டி காட்டியதை நான் பார்த்து அதிர்ச்சி போயிட்டேன். இந்த கிராட்டிடியூட் இன்றைக்கு தாய்க்கு செலுத்த வேண்டிய மரியாதை, தந்தைக்கு செலுத்த வேண்டிய மரியாதை, சமூகத்திற்கு செலுத்த வேண்டிய மரியாதை, அரசுக்கு செலுத்த வேண்டிய மரியாதைன்ற அந்த கிராட்டிடியூடுன்னு சொல்லக்கூடிய நன்றி உணர்வு அற்ற ஒரு சமூகமாக இன்றைக்கு நம்ம இருக்கும்போது நமக்கு இதய நோய் வருமா வராதா? இதே ஜப்பானுக்கு போங்களேன். அந்த ஜப்பானில் ஏன் 100 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய தம்பதிகள் இன்னும் லட்சக்கணக்கில் இருக்காங்க தெரியுமா?
1,00,000 தாண்டிட்டாங்கண்ணா. அதாவது 100 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய தம்பதிகள் 1,00,000 மேலே இருக்காங்களாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, எப்படி அவங்களால வாழ முடியுது? ஜப்பானிய கலாச்சாரத்தில் முக்கியமான விஷயமே இக்கிகாய்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கலாச்சாரம் தான். அந்த இக்கிகாய்ங்கிறது என்ன தெரியுமா? கிராட்டிடியூட். நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய அந்த நன்றி உணர்வுக்காக நமக்கு உதவி செய்பவர்களும் சரி, கெட்டது செய்தாலும் சரி, அவர்களுக்கு பிரதி உபகாரமாக நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய, மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய அந்த மனநிலை இருக்கு இல்லையா? இதுதான் இன்றைக்கு இதய நோய் வருவதை தடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சுலபமான கருவி. இதை நம்ம செய்யறதுக்கு பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் என்னோட காலேஜில் சேர்ந்தபோது, நாங்கள்லாம் கிராமத்துலேருந்து வரவங்க, காலேஜில் இருக்க பசங்கள்லாம் நகரத்துலேருந்து வரவங்க, ஒரு இறுக்கமான மனநிலை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஆசிரியர் ஒரு அம்மா ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க அழகாக என்கிட்ட ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னாங்க, படிப்பு நடத்தை எல்லாம் ஓகே, ஏன்டா முகத்தை இப்படி இறுக்கமாக வச்சுருக்க அப்படின்னும் போது எனக்கு தெரியல. அப்படின்னா என்ன மேடம், எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னும் போது அவங்க அழகாக சொன்னாங்க, காலையில் உன்னை பார்க்கும்போது ஒரு சிரிப்பு, அந்த சிரிப்போடு நீங்கள் பார்க்கக்கூடிய நபரோடுக்கு ஒரு வணக்கமோ ஒரு குட் மார்னிங் அப்படின்னு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ செய், உன்னோட வாழ்க்கை மாறலைன்னா என்னை வந்து கேளுடா அப்படின்னாங்க. இது எனக்கு அவங்க சொன்னது வந்து செப்டம்பர் மாதம் 1995 வருடம் எனக்கு சொன்னாங்க. நான் இன்று வரையிலும் என்னோட மருத்துவமனையில் நான் உட்கார்ந்திருந்தாலும் நின்றிருந்தாலும், எவ்வளவு கடுமையான மன உளைச்சலில் இருந்தாலும், உடல் உபாதையோடு இருந்தாலும், முதல்ல நான் சொல்லக்கூடிய விஷயம், வரும்போது ஒரு புன்முறுவலோடு வணக்கம் வாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் சொல்லுவேன். இந்த கிராட்டிடியூட், இதுதான் இதய நோயற்று இருப்பதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய கருவி அப்படிங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது. இன்றைக்கு 7வது, இன்றைக்கு உணவில் கொண்டு வரக்கூடிய எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும்ல. 5 விஷயங்களை உணவுலேருந்து 100% தவிர்த்துருங்க. முதலாவது, சுத்திகரிக்கப்பட்ட உணவுகள்னு சொல்லக்கூடிய வெள்ளை சர்க்கரை, எண்ணெய், இறைச்சி, இதிலிருந்து செய்யக்கூடிய உணவுகளை தவிர்த்துருங்க. இன்றைக்கி வந்து ஒரு 25 வருடத்திற்கு முன்பு அமெரிக்காவிலிருந்து வந்த ஒரு சிக்கன் ஒரு ஃப்ரான்ச்சைசி கடைகள் இன்றைக்கி இந்தியாவில் மட்டும் ஈட்டக்கூடிய வருமானம் கிட்டத்தட்ட 10,000 கோடிகள். இந்த 10,000 கோடிகள் வருமானம் எனக்கு வந்து பெருசாக தெரியல. இந்த 10,000 கோடிகள் செலவு செய்து எத்தனை இந்தியர்கள் இதய நோயை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்குறி. ஒரு சமூகமே மாறிப்போச்சு, ஒரு தலைமுறையே மாறிப்போச்சு இன்றைக்கு அந்த உணவுக்காக. ஒரு நாள் இரவு 12 மணி திருச்சியிலிருந்து நான் சென்னை ட்ராவல் பண்ணி வரேன். இந்த கத்திப்பாரா ஜங்ஷனில் அப்படி திரும்பும்போது பார்த்தா அந்த சிக்கன் கடையில் கிட்டத்தட்ட 120 150 இளைஞர்களும் இளம் பெண்களும் எல்லாம் பார்த்தீங்கன்னா 20 வயசு, 24 வயசு, 27 வயசு, எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த உணவுக்காக. அப்போ யோசித்தேன், இத்தனை மணிக்கு இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடும்போது ஏன் மாரடைப்பு ஏற்படாது? சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் தான் அதில் பயன்படுத்துகிறாங்க. அந்த மீட்டே ப்ராசஸ்டு மீட்டு தான். அப்போ அதை நம்ம எடுக்கும்போது ஏன் இதய பாதிப்பு நமக்கு ஏற்படாது? அதே போல் அதீத உப்பு சேர்க்கப்பட்ட உணவுகளை நம்ம தவிர்க்கணும். இன்றைக்கு நீங்கள் பாக்கெட்டுகளில் வாங்கக்கூடிய எல்லா விதமான உணவுகளும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதீத உப்பு சேர்க்கப்பட்ட உணவுகள் தான். 3வது, எல்லாத்துக்கும் மேலே நம்ம பார்க்கக்கூடியது, இன்றைக்கு மறந்து போன ஒரு விஷயம், தெரியாத விஷயம், அசைவ உணவுகள். இன்றைக்கு நீங்கள் கோழி இறைச்சி சாப்பிட்றீங்களா, ஆடு இறைச்சி சாப்பிட்றீங்களா, அல்லது மீன் சாப்பிட்றீங்களாங்கிறது முக்கியம் இல்லை. இன்றைக்கு எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை அதை சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் இல்லையா? ஏன்னா இதை புரிஞ்சு கொள்ளாமல் திரும்ப திரும்ப இன்றைக்கு வாரத்திற்கு ஒரு முறை தான் சார் நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. தவறுங்க, மாதத்துக்கு ஒரு முறை தான் அசைவம் சாப்பிடணும். இன்றைக்கு அளவாக நீங்கள் சாப்பிடுகின்ற அசைவ உணவு பக்க விளைவை ஏற்படுத்தக்கூடிய உணவாக இருந்தாலும் அது சாப்பிடுவது மாதத்திற்கு ஒரு முறையோ 2 மாதத்திற்கு ஒரு முறையோ இருக்கும்போது உங்களுக்கு நோய் வராது. அடிக்கடி சாப்பிடும்போது அதோடைய விஷத்தன்மை உடம்பில் அதிகமாகும் போது நோய் வந்துவிடும். கலர்படுத்தப்பட்ட உணவுகள், இடிசி எண்டோக்ரைன் டிஸ்டர்ப்டிவ் கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சிவப்பு நிறமாக நீங்கள் பார்க்குற உணவுகள், பச்சை நிறமாக பார்க்குற உணவுகள், கருப்பு நிறமாக பார்க்குற உணவுகள், இவை அனைத்துமே இடிசின்னு சொல்லுவோம். இதெல்லாம் பெரிய அளவில் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத மறந்துடக்கூடாது. இது எல்லாத்துக்கும் மேலே நேற்று சமைத்த உணவை ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் சூடு செய்து சாப்பிடுகின்ற குணம் இருக்குது பாருங்கள். இதுதாங்க இன்றைக்கு இதய நோய்க்கு மிகப்பெரிய அடிப்படை. இதில் என்ன தெரியுமா ஒரு விஷயம், நம்ம பொதுவாக கடைகளில் வாங்கக்கூடிய எல்லா வகையான உணவுகள்லையும் அது கெட்டு போகாமல் இருப்பதற்காக சோடியம் பென்சோயேட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் சேர்க்குறாங்க. இது எல்லா உணவுகள்லையும் இந்திய அரசே இந்த அளவுக்கு சேர்க்கலான்னு ஒரு விதிமுறையோடு இருக்கிறத பார்க்குறோம். உலகம் முழுவதும் இப்படி தான் இருக்கும்.
இந்த சோடியம் பென்சோயேட்டை நீங்கள் வந்து போட்டு கொதிக்க வச்சு அளவாக சாப்பாடு செய்யும்போது பிரச்சனை கிடையாது. திருப்பி 2வது முறை அதை நீங்கள் கொதிக்க வைக்கிறீங்க இல்லையா, அப்போ இந்த சோடியம் பென்சோயேட்டுன்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் பென்சீன் மூலக்கூறாக மாற ஆரம்பிக்கும். இந்த பென்சீன் மூலக்கூறு தான் இன்றைக்கு அதீத டைப் 1 டயபெட்டிஸ்க்கும், கேன்சருக்கும், கார்டியாக் அரெஸ்ட்டுக்கும், ஸ்ட்ரோக்குக்கும் முக்கியமான காரணம். அப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வீட்டில் மிளகாப்பொடி அரைச்சி சாப்பிடும்போது அந்த ரிஸ்க்கு கிடையாது. ஆனால் இதை கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்றீங்கன்னா பெரிய ரிஸ்க்குள்ளே நம்ம போவோம். அதை மட்டும் கேர்ஃபுல்லாக நம்ம பிளான் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஏன்னா நம்மில் நிறைய பேருக்கு இந்த உணவை திரும்ப சூடு செய்து சாப்பிடுவதால் ஏற்படுகின்ற பக்க விளைவு புரிவது கிடையாது. நீங்கள் மைக்ரோவேவ் பண்ணாலும் சரி, நீங்கள் டைரக்டாக அடுப்பில் வச்சு சூடு பண்ணாலும் சரி, ஆவியில் வச்சு சூடு பண்ணாலும் சரி, ஏற்கனவே சமைத்த உணவை ஃப்ரிட்ஜில் வச்சு ரெஃப்ரிஜிரேட் பண்ணி திரும்ப சாப்பிட்றது அப்படிங்கிறது, சூடு பண்ணி சாப்பிட்றதுங்கிறது இதய நோய்க்கு ஒரு முக்கியமான காரணம். மறந்து விடவே கூடாது. ஸோ இன்றைக்கு நவநாகரீக உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய நிறைய வகையான உணவு மாறுதல்கள், உணவுடைய சமைதல் மாறுதல்கள், சாப்பிடக்கூடிய முறை மாறுதல்கள் இன்றைக்கு இதய நோயை உருவாக்குகிறது. 8வது இன்றைக்கு ரொம்ப முக்கியமானது, உடல் கழிவு நீக்கம் செய்யாததுங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதில் தான் ரொம்ப முக்கியமான 2 விஷயத்தை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நம்பர் 1, பெங்களூர்லேருந்து ஒரு ஐடி எம்ப்ளாயி என்னை பார்க்க வந்தார். அவரோட ட்ரைக்ளிசரைடு அளவு, அவர் உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களுடைய அளவு, அவரோட இசிஜி ரிப்போர்ட்ஸு, ட்ரெட்மில் ரிப்போர்ட்ஸு எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அவரோட கார்டியாலஜிஸ்ட் இல்லை உடனே உனக்கு ஆன்ஜியோ செஞ்சு தான் ஆகணும், எனக்கு வந்து யூ ஆர் ஆன் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டார். அவர் ரொம்ப பயந்து போயிட்டார். ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் படித்து முடித்து இப்போ தான் கொஞ்சம் சம்பாதிச்சு பெங்களூரில் ஒரு வீடு, அம்மாவை ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வந்து ஓரளவுக்கு இப்போ தான் நம்ம தலையெடுக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இருக்கோம். இந்த நேரத்தில் இதய நோய் வந்துருச்சு, 32 வயசு தான் ஆச்சு, என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல சார் அப்படின்னு ரொம்ப கவலையோடு வந்தார். நாடிலாம் பார்க்கும்போது இதயத்தில் பெருசாக நோய்கள் இல்லை, ஆனால் கழிவுகள் நிறைய இருந்தது. நான் அவர்கிட்ட சொன்னேன், தம்பி நீங்கள் முதல்ல கழிவு நீக்கம் செய்யுங்க. இந்த கழிவு நீக்கம் செஞ்ச பிறகு இந்த ரிப்போர்ட்ஸை நம்ம ரிப்பீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கார்டியாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்னு சொன்னேன். அவரும் சரி, அவங்க அம்மாவும் சரி, சார் சொன்னால் சரியாக தான் இருக்கும், நீங்கள் செய்யுங்க அப்படின்னாரு. 6 நாட்களுக்கு அவரோட உடம்புல பித்தமும் கபமும் கூடுதலாக இருந்ததுனால பித்தத்தை குறைப்பதற்காக பித்த சமனி கிருதம்னு சொல்லக்கூடிய அந்த நெய்யை கொடுத்து, அவருக்கு 6 நாளைக்கு முறையாக உணவு கொடுத்து, 7வது நாள் காலையில் பேதிக்கு மருந்து கொடுத்து, நல்ல உடம்பு கழிவு நீக்கம் செய்து 7 நாட்களும் பத்திய உணவாக கொடுத்து, 9வது நாள் போய் டெஸ்ட் எடுக்க சொன்னால் இசிஜி நார்மல், அவரோட கொலஸ்ட்ரால் லிபிட் ப்ரொஃபைல் நார்மல், அவரோட ட்ரெட்மில் நெகட்டிவ் வருது. அவர் கார்டியாலஜிஸ்ட் கிட்ட கொண்டு போய் இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது அவரே சர்ப்ரைஸ்டு. என்னையா திடீர்னு இழைச்சிருக்க, என்ன ஆச்சுன்னு டீடாக்ஸ்லாம் அப்படிலாம் ஆகாது, குடு ரிப்போர்ட்டுன்னு எல்லாம் பார்த்தா எல்லாமே நார்மல். அப்போ அந்த கார்டியாலஜிஸ்ட் என்கிட்ட ஃபோனில் பேசினார். இது எப்படி பாசிபிள் சார்? இன்றைக்கி ரத்தத்தில் நீங்கள் பரிசோதனை செய்யும்போது நீங்கள் பார்க்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவும், நீங்கள் பார்க்கக்கூடிய கொழுப்புகளுடைய அளவும் உங்கள் உடலுடைய திசுக்கள் சேர்க்க முடியாமல் கழிவாக சுற்றி கொண்டு இருப்பது தான் அப்படிங்கிறத இன்னும் நம்ம புரிஞ்சுக்கல. இந்த கழிவு நீக்கம் அப்படிங்கிறத முறையாக அவங்களால செய்ய முடியும்னா நிச்சயமாக இதய நோய் வருவதற்கான வாய்ப்பை நாம் குறைத்து விடலாம், தடுத்தே கூட விடலாம். அதனால தான் நான் பொதுவாக அவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், செகண்ட் பாயிண்ட், வருஷத்துக்கு ஒரு முறை 7 நாள் டீடாக்ஸ் பண்ணுங்கள். மாதத்துக்கு ஒரு முறை, நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், மா இலை, கொய்யா இலை, வேப்ப இலை 3ஐயும் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு 10 மில்லி சுத்தமான விளக்கெண்ணெய், உள்ளுக்கு சாப்பிட்ற விளக்கெண்ணெய்ன்னு கேட்டு அதில் கலந்து அதை சாப்பிடுங்க. ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் கிளென்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 99.999% உங்களுக்கு இதய நோயோ, இதய பாதிப்போ, இதய நோயால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளோ இல்லாமல் இருக்க முடியும். ஏன்னா நம்ம நிறைய நேரத்தில் பேசிக்ஸை விட்டுறோம். கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுச்சு, ஹார்ட் வால்வுகள் பலவீனமாக இருக்குது, உடல் எடை அதிகமாக இருக்குது, என்ன செய்யணும்? உடல் கழிவு நீக்கம் செய்யணும். உடலால் வைத்து கொள்ள முடியாமல் உடலுக்குள் தேங்கி கிடக்கக்கூடிய எல்லா விதமான கழிவுகளையும் வெளியே அனுப்பக்கூடிய ஒரு சிறு முயற்சி மட்டும் நம்மளால் செய்ய முடியும்னா நமக்கு எந்த சிரமமும் கிடையாது, நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆனால் இதை நம்ம செய்யலை அப்படின்னா நமக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் மிக கடுமையான பாதிப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 9வது, எனக்கு எவ்வாறு உடல் கழிவு நீக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோமோ அதே போல் உடற்கூறு பரிசோதனைகள் நமக்கு ரொம்ப முக்கியமானது.
எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் கிடையாது, எங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் கிடையாது, எங்கள் பரம்பரையிலே யாருக்கும் இதய நோய் கிடையாது, எனக்கு இதய நோய் வராது அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு போன மாதம் கூட நான் மதுரையில் வந்து ஒரு பையனை பார்த்தேன். அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்தாங்க. கணவர் சமீபத்தில் தான் இதய நோயால் இழந்திருக்காங்க. அந்த பையனுக்கு 29 வயசு கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து சார் இந்த மாதிரி வந்து திடீர்னு அவர் நல்லா இருந்தார், திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. அந்த பையனை வந்து நீ மெடிக்கல் டெஸ்ட் எடுனா அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான், நீங்கள் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் காலையில் 4:30 மணிக்கு என்னை பார்க்க கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த தம்பியை உட்கார வச்சு நாடிலாம் பார்க்கும்போது கொஞ்சம் ரிஸ்க் இருக்க மாதிரி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. நான் அப்போ தம்பிக்கிட்ட சொன்னேன், இல்லை பார்க்கண்ணா நம்ம ஒரு முறை பரிசோதனை பண்ணணும் அப்படின்னோடனே, இல்லை அங்கிள் நான் வந்து டெய்லி 6 கிலோமீட்டர் ஜாகிங் போகிறேன், நான் ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றேன், நான் அரிசியே சாப்பிட்றதில்ல, நான் கொழுப்பே சாப்பிட்றதில்ல, எந்த வகையிலும் எனக்கு ரிஸ்கே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்பாவுக்கு கூட ஒரு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தது, அதனால தான் அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்கியூமெண்ட். கடைசியில் சொன்னேன், இல்லை நீ வந்து யாருக்காக இல்லைனாலும் எனக்காக இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வான்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டேன். முடியாது இருந்தாலும் அங்கிள் நீங்கள் சொல்கிறீங்க நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு போயிட்டேன். சென்ற மாதம் நான் செல்லும்போது பார்த்தா ரிப்போர்ட்டில் பார்த்தா கொலஸ்ட்ரால் கண்ணா பின்னான்னு இருக்குது. அதே போல் அவனுக்கு இசிஜியில் மைல்டு மாடிஃபிகேஷன். ரிப்போர்ட்டெல்லாம் தூக்கிட்டு ஓடி வந்துட்டாங்க சென்னைக்கு அம்மாவும் பையனும். என்னன்னு கேட்கும்போது இந்த ப்ராப்ளம். அப்போ உட்கார வச்சு டீடாக்ஸ் சொல்லி கொடுத்து நான் மதுரை வரும்போது பாருங்கள் அப்படின்னு சொல்லி திருப்பி மதுரைக்கு வரும்போது பார்த்தா எல்லாம் நார்மல். இதுதான் எனக்கு இதய நோய் வராது அப்படிங்கிறத நான் எப்படி உறுதிப்படுத்தி கொள்ள முடியும்? நல்ல ஒரு ஆயுர்வேத சித்த மருத்துவரை சந்தித்து நாடி பார்த்து நமக்கு ரிஸ்க் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லை, முறையாக இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன மருத்துவம் சார்ந்த ஆராய்ச்சியுடைய வெளிப்பாடாக நம்ம ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்து நாம் உறுதிப்படுத்திக்கலாம். ஸோ 9வது விஷயம் முக்கியமானது, எனக்கு நோய் வராது நினைத்து முட்டாள்தனமாக நிற்காமல் என் உடம்பு நல்லா இருக்கா இல்லையாங்கிற சுய பரிசோதனையை நான் செய்து கொள்வது மிக மிக அவசியங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 10வது வெரி இம்பார்ட்டண்ட், இன்னைக்கு அறுவை சிகிச்சை செய்து கொள்ள மாட்டேன், அதே போல் மருந்துகளை சாப்பிட மாட்டேன், இன்றைக்கு நவீன மருத்துவம் சார்ந்த மருந்துகள் இன்றைக்கு என்னை நிரந்தர நோயாளியாக மாற்றி விடுகிறது அப்படின்னு நிறைய பேர் இன்றைக்கு மருந்தில்லா மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில மருத்துவ முறைக்கு சென்று இதய நோயை பெரிதாக்கி கொள்றதை நான் பார்க்குறேன். அந்த தவறை தயவு செய்து செய்யாதீங்க. இன்றைக்கு ஒரு ஆரம்ப நிலை இரத்த குழாயுடைய பாதிப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை முறையான சிகிச்சையின் மூலம் குணப்படுத்துவது எளிது. ஆனால் அதை நம்ம எடுக்காமல் விட்டுட்டோம்னா நாள் ஆக 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 நமக்கு அந்த நோய் பெருநோயாக மாறி நம்மை மட்டுமல்ல நம் உயிரை கூட வாங்கிவிடும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். ஸோ 10வது நான் சொல்ல வர்றது, ஏதாவது ஒரு மருத்துவ முறை, ஆங்கில மருத்துவ முறை, தமிழ் மருத்துவ முறை, ஆயுர்வேத மருத்துவ முறை, ஏதாவது ஒரு மருத்துவ முறையில் மருத்துவர்களை சந்தித்து ஆரோக்கிய பெருவாழ்வுக்கு நான் எடுக்க வேண்டிய முயற்சிகளான உடல் கழிவு நீக்கம் எப்படி செய்யணும், என் உடம்பு வாதப்பித்த கபமாக இருக்குன்னா இதுக்கு ஏற்றாற் போல் என்ன உணவு முறையை நான் சாப்பிட்ணும், அதே போல் என்ன யோக பயிற்சிகள் செய்யணும், என்ன தியான பயிற்சிகள் செய்யணும், என்ன மூச்சு பயிற்சிகள் செய்யணும், இந்த மாதிரி வழிமுறைகளை பின்பற்றுவதற்கான முயற்சிகளை நாம் எடுக்க முடியுமான்றதை பார்க்கணும். இந்த முயற்சிகளை நாம் எடுக்க முடியவில்லை அப்படின்னா நம்முடைய உயிருக்கும் பெரிய ஆபத்து, அதே நேரத்தில் நம்மளுடைய உடல் நலனுக்கும் அது மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கிவிடும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா நிறைய நேரங்களில் நம் உடலில் ஏற்படுகின்ற பாதிப்புகளை புரிந்து அதற்கான முறையான வழிமுறைகளை பின்பற்றினாலே நோய் குணமாகிவிடும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இப்போ யோசிச்சு பாருங்கள், நான் சொன்ன இந்த 10 விஷயம், உங்கள் வீட்டில் உங்கள் பையன் இருக்கான் 30 வயசு ஆச்சு, உங்கள் பொண்ணு இருக்காங்க 30 வயசு ஆச்சு, அவங்கள இந்த 10 விஷயம் செய்ய வைக்கிறதுல புரிய வைக்கிறதுல நமக்கு என்ன கஷ்டம் இருந்துற போகுது? இன்றைக்கி உங்களுக்கு 40 வயது ஆகுது, 50 55 இதய நோய் வரக்கூடாதுன்னா நான் சொன்ன விலையே இல்லாமல் செலவே இல்லாத இந்த 10 விஷயத்தை ஏன் நாம் செய்யக்கூடாது? நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் இன்றைக்கி இருக்க லைஃப் ஸ்டைலில் என்னால் வாக்கிங் போக முடியாது, பிராணாயாமம் பண்ண முடியாது, மெடிடேஷன் பண்ண முடியாது. ஸ்டில் ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர்ன்னு சொல்லக்கூடிய என்னுடைய இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க நான் என்ன பண்ணலாம்? நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, ஆனால் சுலபமாக எனக்கு ஏதாவது 3 வழிகள் சொல்லுங்கள் அப்படின்னா, முதலாவது வழி டீடாக்ஸுங்க. நீங்கள் பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம். ஒரு வருஷங்கிறது 52 வாரங்க. இந்த 52 வாரத்தில் ஒரே ஒரு வாரம் உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக ஒரு டீடாக்ஸ் செய்ய முடியுமான்னு பாருங்கள். 2வது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். மாதத்துக்கு ஒரு முறை 24 மணி நேரம் உபவாசம் இருக்க முடியுமான்னு பாருங்கள். வாட்டர் ஃபாஸ்டிங்குள்ளே போக முடியுமான்னு பாருங்கள்.
இந்த வாட்டர் ஃபாஸ்டிங் பண்ணுறது அப்படிங்கிறதே இன்றைக்கு இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அடைப்புகளையும், இரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவாக இருக்கக்கூடிய கொழுப்புகளையும், நம்முடைய இதயம் அதிகமாக துடிக்க முடியாத அளவுக்கு உடலில் தேங்கி கிடக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றுவதற்கான மிகச் சுலபமான வழின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகச் சுலபமாக இருக்கக்கூடிய இந்த வழிமுறைகள் அப்படிங்கிறது எனக்கு தெரிந்து விலையில்லா மருத்துவத்தில் ரொம்ப கஷ்டப்படாத நம்ம செய்யக்கூடிய முறையில் இந்த 12 ஹவர் ஃபாஸ்டிங்லாம் வேண்டாம், 24 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் போங்க. இன்றைக்கி காலையில் 6 மணிலேருந்து நாளை காலையில் 6 மணி வரையிலும் ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை வெறும் 100 மில்லி அல்லது 200 மில்லி வெந்நீர் குடித்து, எந்த சமைத்த உணவு சமைக்காத உணவையும் தவிர்த்து முழுமையான வாட்டர் ஃபாஸ்டிங்குள்ளே போக முடியுமான்னு பாருங்கள். இதுவே இன்றைக்கு இதய நோயை தடுப்பதற்கான மிகப்பெரிய வழின்னு சொல்லலாம். ஆனால் மாதத்துக்கு ஒரு நாள் பண்ணால் போதும், அடிக்கடி செய்யாதீங்க. 3வது ஹிருத்கேர் மாத்திரைகள். நிறைய பேர் கேட்பாங்க, என்ன சார் நீங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு மாத்திரையை சொல்கிறீங்களேன்னு. ஆனால் உண்மை என்னென்னா, இன்றைக்கி இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறது, டீடாக்ஸ் பண்ணுறது, நடக்கிறது, சாப்பிடும்போது கண்ட்ரோலாக இருக்கிறது, தியானம் பண்ணுறது, பிராணாயாம பயிற்சிகள் பண்ணுறது, பிடித்த உணவை தவிர்ப்பது, இதெல்லாம் நம்மில் எத்தனை பேர் முறையாக செய்கிறோன்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணுங்க. 70 வயது இருக்கக்கூடிய பெரியவர் கடுமையான இதய நோயோடு வரும்போது அவரை அமர வைத்து எல்லாம் புரிய வைத்து இனிப்பு சாப்பிடாதீங்கன்னு சொன்னால், வெளியில் போகும்போதே டீ கடைக்கு போய் ஒரு கிளாஸ் டீ வாங்கணும்னு கேட்டு அதில் சக்கரை போட்டு குடிச்சிட்டு போகிறது தான் பார்க்குறேன். அதுதான் எனக்கு மன வருத்தமான விஷயம். அட்லீஸ்ட் இந்த விஷயங்களை செய்ய முடியாதவங்க, நேரம் இல்லாதவங்க, வசதி வாய்ப்புகள் இல்லாதவங்க இந்த ஹிருத்கேர் மாத்திரைகளை காலை 2 இரவு 2 உணவுக்கு முன்பு எடுக்கும்போது, உங்கள் வயசு 20 ஆகுது அப்படின்னாலே நீங்கள் என்ன விட்டமின் மாத்திரைகள், சத்து மாத்திரைகள் சாப்பிடுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் ஹிருத்கேர் மாத்திரைகளை சாப்பிட தவறாதீங்க. உங்கள் வயசு 40 ஆகுதுன்னா நிச்சயமாக உங்களுடைய கிளாசெட்டில் நீங்கள் ஹிருத்கேர் மாத்திரைகளை வைக்கணும். உங்கள் வயசு 50 ஆகுதுன்னா தவறாமல் ஹிருத்கேர் மாத்திரைகளை மளிகை சாமான் வாங்குற மாதிரி வாங்கி சாப்பிடணும். இந்த ஹிருத்கேர் மாத்திரைகள் நான் சாப்பிட்ற ஒரு பழக்கம் உங்களுடைய ஆயுளையே நீட்டிக்கும் அப்படிங்கிறத மறந்து விடாதீங்க. என்னோடய ஃபஸ்ட்டு சாய்ஸ் டீடாக்ஸ். என்னோட செகண்ட் சாய்ஸ் 24 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங், வாட்டர் ஃபாஸ்டிங். அதுக்கப்புறம் தான் ஹிருத்கேர் மாத்திரைகள். நான் சொன்ன 12 வழிகளை ஃபாலோ பண்ணுற முடிஞ்சவங்க ஹிருத்கேர் மாத்திரைகள் தேவை கிடையாது. யாருக்கெல்லாம் அது பண்ண முடியலையோ அவங்க மட்டும் இந்த ஹிருத்கேர் மாத்திரைகளை காலை 2 இரவு 2 உணவுக்கு முன்பு சாப்பிட முடியுமான்னு பாருங்கள். இதய நோய்க்கான விழிப்புணர்வுக்காகத்தான் இந்த வீடியோ. இதை உங்களோட நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் 20 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனும் இளம் பெண்ணும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண தவறாதீங்க. நிறைய ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறீங்க, உங்களுக்கு பிடித்த தலைவர்கள், உங்களுக்கு பிடித்த சினிமா நடிகர்கள்லாம். அந்த மாதிரி இந்த வீடியோவை உங்களோட ஸ்டேட்டஸில் வைக்க முடியுமான்னு பாருங்கள். இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் இந்த உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த, இந்த வீடியோ சார்ந்த, இதயம் சார்ந்த, உணவு சார்ந்த கேள்விகள் ஏதாவது இருக்குன்னா தவறாமல் என்னிடத்தில் கேட்க தவறாதீங்க. எனக்கு நேரம் கிடைக்கும்போது அவசியம் இதற்கான பதில் நான் எழுதுகிறேன். உணவு, நீர், காற்று, உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம் 7 தூண்கள் ஆரோக்கியத்திற்கு. இந்த 7 தூண்களை யார் புரிந்து கொள்கிறோமோ, இந்த 7 தூண்களை முறையாக நம்முடைய ஆரோக்கியத்திற்காக யார் பின்பற்றுகிறோமோ, நமக்கு நோயும் கிடையாது, நோயற்ற வாழ்க்கையும் சாத்தியமான விஷயம்தான். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.